தமிழ் வணக்கம். நான் வழக்கறிஞர் உமாசங்கர் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, ஆர்டிகல் 74 அண்ட் 75 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஆர்டிகல் 74(1) வந்துட்டு பிரைம் மினிஸ்டரை பற்றி பேசுது. ஸோ பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி, பிரதான் மந்திரி அப்படின்னு சொல்லலாம். அதாவது மந்திரிகள் எல்லாருமே வந்து சமமானவர்கள். இந்த சமமானவர்கள் முதலானவர் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர். ஸோ அவர் தான் சீஃப் ஆஃப் கவர்மெண்ட்டு. அதாவது எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச்சோட ஹெட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவர் தான் வந்து சீஃப் அட்வைசர் டு த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. நம்மளுடைய அரசியலமைப்புப்படி பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் வந்து பவர்ஃபுல், த மோஸ்ட் பவர்ஃபுல். ஆனால் வந்துட்டு அது ஒரு ஆர்னமெண்டல் பொசிஷன் அப்படின்னு சொல்லலாம். மோஸ்ட்லி எல்லா டிசிஷன்ஸ், நாட்டை வழி நடத்துறது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தான். ஸோ அவர் தான் வந்து தலைமை, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு வந்து தலைமை அவர் தான். ஓகே, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னா மினிஸ்டர்கள் எல்லாரும் வந்து அமைச்சர்கள் மொத்தமாக சேர்ந்துருக்காங்க. அதில் வந்துட்டு கேபினட் மினிஸ்டர்ஸ்ன்றது ஒரு கோர் குரூப்பு. அந்த கோர் குரூப்போட ஹெட் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் தான். ஸோ அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கட்சி இருக்குது, அந்த கட்சி வந்துட்டு எலெக்ஷனில் ஜெயிச்சு வரலாம், அந்த கட்சியோட தலைவர் ஒருத்தராக இருக்கலாம். ஆனால் பார்லிமெண்ட்ல யார் வந்து அந்த கட்சிக்கோ இல்லை கூட்டாட்சி அமையும் பொழுதோ அவங்க எல்லாருக்கும் ஒருத்தர் லீடரா செயல்படுறவர் தான் வந்துட்டு பிரைம் மினிஸ்டரா இருக்க முடியும். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாலயே நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சோனியா காந்தி வந்து காங்கிரஸுடைய தலைவராக இருந்தாங்க. ஆனா வந்து பார்லிமெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா திரு மன்மோகன் சிங் அவர் தான் வந்துட்டு லீடர் ஃபார் த மெஜாரிட்டி பார்ட்டி. அப்பதான் வந்துட்டு அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக முடியும். ஸோ இதெல்லாம் வந்து ஆர்டிகல் 74(1)ல வந்து கவர் ஆகுது. அதே மாதிரி ஒருவேளை பிரதம மந்திரி வந்து இறந்து போனால் இல்லை அவர் ரிசைன் பண்ணிட்டார் அப்படின்னா அந்த கேபினட் மினிஸ்ட்ரியே வந்துட்டு கம்ப்ளீட்டா வந்துட்டு டிசால்வ் ஆயிடுது. அதாவது இப்போ புதுசா இன்னொருத்தர் பதவி ஏற்க போறாரு அப்படின்னா இன்னொரு தடவை வந்து கேபினட் எல்லாருமே வந்துட்டு திரும்ப பதவி ஏற்கணும். இதை வந்து நீங்க நம்மளுடைய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இறந்த போது நீங்க அதை கவனிச்சிருப்பீங்க. திரும்பவும் வந்துட்டு பொறுப்பெடுத்துக்கும் போது திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பொறுப்பெடுத்துக்கும் போது எல்லா மினிஸ்டர்ஸும் திரும்பவும் பொறுப்பெடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி தான் டெத் ஆர் ரெசிக்னேஷன் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு அந்த மொத்த கேபினட்டையே வந்துட்டு டிசால்வ் பண்ணிடுது. இது இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரைம் மினிஸ்டர் யார் அப்பாயிண்ட் பண்றது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்றாங்க. எதுக்கு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா மொத்தமா அட்மினிஸ்ட்ரேஷன், அந்த எக்ஸிக்யூட்டிவ் விங்கை வந்து ஹெட் பண்றதுக்கு, பிரசிடென்ட்டுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அப்படின்றது தான் வந்துட்டு நம்மளுடைய அரசியலமைப்பு சொல்லுது. ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரசிடென்ட் அப்படின்றது ஒரு ஆர்னமெண்டல் பொசிஷன் தான். பிரைம் மினிஸ்டருக்கு தான் எல்லா பவருமே இருக்கு. ஆஸ் பர் நம்ம கான்ஸ்டியூஷன் அவருக்கு வந்துட்டு 1,60,60,000 ரூபாய் சேலரி ஒரு மாசத்துக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது ரிவைஸ் ஆயிருக்கலாம். லேட்டஸ்ட் என்ன அப்படின்றது எனக்கு தெரியாது. ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு தேவையான குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் எலிஜிபிலிட்டி பத்தி இந்த ஸ்லைட்ல பார்க்கலாம். அவர் வந்து இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். இன்னொன்று வந்துட்டு அவர் ஒன்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை உறுப்பினராக இருக்கணும், இல்லைன்னா ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கணும். லோக்சபா ஆர் ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கணும். ஒருவேளை இப்போ திடீர்னு ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து எலெக்ட் பண்றாங்க, ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகுறாரு, அவர் வந்து லோக்சபாலேயோ இல்லை ராஜ்யசபாலேயோ மெம்பராகவே இல்லை அப்படின்னா வித்தின் 6 மந்த்ஸ்க்குள்ள அவர் லோக்சபாலேயோ ராஜ்யசபாலேயோ நின்று ஜெயிச்சிடணும். அப்படி ஜெயிச்சா மட்டும்தான் அவர் தொடர முடியும். இது வந்துட்டு நார்மலா இருக்கிற ஜெனரல் ரூல். இது படி நிறைய பிரைம் மினிஸ்டர் அண்ட் சீஃப் மினிஸ்டர்ஸ் வந்து இந்தியாவில் வந்திருக்காங்க. அதே மாதிரி ஏஜ் உங்களுக்கு என்ன இருக்கணும், எலிஜிபிலிட்டி என்ன இருக்கணும் அப்படின்னா 25 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும், 25 வயசு பூர்த்தியாக இருக்கணும். எப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லோக்சபா எம்பியா இருந்தாங்க அப்படின்னா, அதாவது மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பியா இருந்தாங்கன்னா. அப்படி இல்லை ராஜ்யசபா, அதாவது மக்களால் மறைமுகமாக எம்எல்ஏக்கள் வழியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜ்யசபா எம்பியா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 30 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். ஸோ இதுல என்னன்னா ஒரு எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷன் நடக்கும்போது அந்த எலெக்ஷன்ல வந்துட்டு யாரு பெரும்பான்மை யாருக்கு கிடைக்குதோ, மெஜாரிட்டி யாருக்கு கிடைக்குதோ அதனுடைய லீடரை வந்துட்டு ரெகக்னைஸ்டு லீடரை வந்துட்டு ஆட்சி அமைக்க வந்து பிரசிடென்ட் வந்து அழைக்கணும். பிரசிடென்ட்டுக்கு அதுல எந்த ஒரு வெறுப்போ இருக்க முடியாது, அவரோட சாய்ஸ் கிடையாது, டிஸ்கிரிப்ஷன் கிடையாது. யாரு அதிகப்படியான எம்பிக்களை பெற்றிருக்கிறார்களோ அவங்கள நேரம் வந்துட்டு ஆட்சி அமைக்க வந்து அழைக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரைம் மினிஸ்டர் தான் வந்து ரியல் ரூலர். அவர் தான் வந்துட்டு ரூல் பண்றாரு இந்த நாட்டை. அவர் தான் வந்து ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட்,
அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் பவருடைய ஹெட் அவர் தான். நம்ம இந்த ஸ்லைடில் வந்து ரோல் அண்ட் பவர்ஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் பார்க்கலாம். ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு என்னென்ன பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அவர் தான் வந்துட்டு ஃபுல் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த கவர்மெண்ட், அதுக்கு யார் தலைவர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் தான் லீடர், அவர் தான் எக்ஸிக்யூட்டிவ், எல்லாருக்குமே வந்து ஹெட்டாக செயல்படுறாரு. அவர் தான் வந்துட்டு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத வந்துட்டு நாமினேட் பண்ணுறது அவர் தான். இந்த மினிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு பிரசிடென்ட்டுக்கு வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறதும் அவர் தான். பிரசிடென்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. பிரசிடென்ட் வந்து இவங்களுக்கு எல்லாருக்கும் வந்துட்டு பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார். ஆனால் யார் இருக்கணும், மினிஸ்டராக யார் இருக்கணும், அதே மாதிரி அந்த மினிஸ்டர்ஸில் வந்து கோர் குரூப் யார், கேபினெட் மினிஸ்டர்ஸ் யார் அப்படின்ற முடிவுகள் எல்லாமே பிரைம் மினிஸ்டர் தான் எடுக்கிறாரு. எடுத்து பிரசிடென்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவார். ஓகே, அவர் தான் வந்துட்டு ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவருக்கு வேறு என்னென்ன பவர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஆஃப் த கேபினெட், அப்பாயின்ஸ் கமிட்டி ஆஃப் த கேபினெட். ஸோ கேபினெட்டுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க, மினிஸ்டர்ஸ்குள்ளேயே வந்துட்டு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறது. அதே மாதிரி அவர் தான் வந்துட்டு சில மினிஸ்ட்ரிஸ் அவருக்கு கீழே வச்சுப்பார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பர்சனல் அப்படின்றது ஹியூமன் ரிசோர்ஸு, பர்சனல் டெவலப்மெண்ட்டு, அந்த மாதிரி இருக்கிற மினிஸ்ட்ரி. பப்ளிக் கிரீவன்சஸ் அண்ட் பென்ஷன்ஸு, இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டருக்கு கீழே தான் இருக்கும். மினிஸ்ட்ரி ஆஃப் பிளானிங், டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ், இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான துறைகள். இந்த முக்கியமான துறைகள் எல்லாமே வந்துட்டு பிரைம் மினிஸ்டருக்கு கீழே தான் இருக்கும். அதே மாதிரி அவர்கிட்ட வந்து 2 ஃபண்ட் இருக்கும், நிதி இருக்கும். அந்த 2 நிதியை வந்து அவரோட டிஸ்போசல் அது அப்படின்னா அவர் வந்துட்டு எந்த நேரத்தில் வேணாலும் அந்த ஃபண்டில் இருந்து நிதி வந்து ஒதுக்கலாம். அது வந்து பிஎம் நேஷ்னல் ரிலீஃப் ஃபண்டு, அது பிஎம் நேஷ்னல் டிஃபென்ஸ் ஃபண்டு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை பிரச்சனைகள் வரும்போது, அதாவது இப்போது புயல், வெள்ளம் அதெல்லாம் வரும்போது அதுலேருந்து ரிலீஃப் ஃபண்டு அவங்களுக்கு வந்துட்டு கொடுக்க முடியும், பிஎம் வந்து பணம் கொடுக்க முடியும். அதே மாதிரி டிஃபென்ஸ் ஃபண்டு எதுக்குன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மிலிட்ரி ஆக்டிவிட்டீஸ்க்கு ஏதாவது வந்து இருந்தது அப்படின்னா அது அவரோட டிஸ்கிரிப்ஷன், அவர் வந்து பணத்தை வந்து அதுலேருந்து அலாட் பண்ணலாம். பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹீ இஸ் த ஃபர்ஸ்ட் அமாங் த ஈக்குவல்ஸ், அதாவது சமமானவர்களில் முதலானவர் வந்து பிரைம் மினிஸ்டர். அவர் தான் வந்துட்டு ஆர்டிகல் 78 என்ன சொல்லுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் தான் வந்து ஒரு பாலமாக செயல்படுறாரு, அதாவது மினிஸ்டர்ஸ்க்கும் பிரசிடென்ட்டுக்கும் நடுவில். பிரசிடென்ட் வந்துட்டு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கேட்டார், அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி நடக்குது, இல்லை அதில் இருக்கிற சில விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு, இந்தியாவில் இருக்கிற எந்த இடத்துக்கு வேணாலும் அதில் இருக்கிற ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்குறாரு அப்படின்னா அதை ஃபர்னிஷ் பண்ண வேண்டியது பிரைம் மினிஸ்டருடைய வேலை. அதே மாதிரி மினிஸ்டர்ஸ், ஏதாவது ஒரு மினிஸ்டர் வந்துட்டு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கிறாரு, அந்த மினிஸ்டர் வந்து ஏதோ ஒன்று செய்கிறாரு அப்படின்னும் போது அதை பற்றிய கேள்விகளையும் வந்துட்டு நம்ம பிரசிடென்ட் வந்து பிரைம் மினிஸ்டர் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவர் கேட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக பிரைம் மினிஸ்டர் அந்த இன்ஃபர்மேஷனை வந்து பிரசிடென்ட்டுக்கு கொடுக்கணும். எந்தெந்த விஷயங்கள் வந்துட்டு பிரைம் மினிஸ்டருடைய தனி கவனம் செலுத்தப்பட வேண்டும் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எனிதிங் ரிலேட்டட் டு டிஃபென்ஸ், அதாவது மிலிட்ரி சம்பந்தமான எதுவாக இருந்தாலும் வந்து பிரைம் மினிஸ்டருடைய முக்கிய கவனத்துக்கு கொண்டு போக வேண்டியது. அதே மாதிரி டெக்கரேஷன்ஸ் வேர் பிரசிடென்ஷியல் அப்ரூவல் இஸ் ரிக்வயர்டு. டெக்கரேஷன்ஸ் அப்படின்னா இப்போ பாரத் ரத்னா இருக்கு, இது வந்துட்டு சிவிலியன் அவார்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி மிலிட்ரி சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பரம்வீர் சக்ரா, அது மாதிரி நிறைய இப்போ வந்து சிவில் அவார்ட்ஸில் வந்துட்டு பத்மா அவார்ட்ஸ் இருக்கு, பத்மபூஷன் அது மாதிரி நிறைய அவார்ட்ஸ் இருக்கு. இந்த அவார்ட்ஸ் எல்லாம் வந்து எதெல்லாம் பிரசிடென்ஷியல் அப்ரூவல் தேவையோ அதில் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு அவருடைய கவனம் வந்து செலுத்தப்பட வேணும். அதே மாதிரி பாலிசி இஷ்யூஸ் எது இருந்தாலும் அது வந்து அவருடைய நேரடி கவனத்துக்கு போகும். அதே மாதிரி ஹெட்ஸ் ஆஃப் மிஷன் அப்ராட், அதாவது வெளிநாட்டுகளுக்கு ஏதாவது ஒரு குழு அனுப்புறாங்க, அதுக்கு ஒரு ஹெட்டை வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. அதே மாதிரி அம்பாசிடர் எடுத்துக்கலாம், வெளிநாட்டுக்கு வந்து நம்மளுடைய தூதர் யார் இருக்காங்க அப்படின்றத பொறுத்து அந்த விஷயங்கள்ல எல்லாத்துலயும் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து மேற்பார்வையிடுவார். அதே மாதிரி வேறு நாட்டில இருந்து நம்ம நாட்டுக்கு அனுப்பப்பட்ட ஃபாரின் ஹெட்ஸ் அவதும் வந்துட்டு பிரைம் மினிஸ்டரோட கவனத்துக்கு போகும். கேபினட் செக்ரட்டேரியட்டு, அதே மாதிரி ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ஸ், சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல், இந்த 2 ட்ரிபியூனல்லையும் வந்துட்டு யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது பிரதமரோட கவனத்தில் இருக்கும். அதே மாதிரி யூபிஎஸ்சின்றது பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷன், இதில் வந்துட்டு யாரெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்றதும் பிரைம் மினிஸ்டருடைய கவனத்துக்கு போய் தான் நடக்கும்.
அதே மாதிரி சட்டம், அதே மாதிரி கான்ஸ்டியூஷன் ரெமிடிஸ், அரசியலமைப்புக்கு வந்துட்டு ஏதோ ஒன்று, கமிட்டிஸ், ஏதோ ஒரு கமிட்டி ஒன்று அமைக்கிறாங்க அப்படின்னா அதுவும் பிரைம் மினிஸ்டரோட கவனத்துக்கு போகும். அதே மாதிரி கமிஷன்ஸ்னா குழு, நிறைய குழு வந்து சில மினிஸ்ட்ரிஸ்க்கு கீழே அமைக்கப்படும் போதும் அதுவும் பிரைம் மினிஸ்டருடைய ஒப்புதலோடையே நடைபெறும். ஸ்பெஷல் பேக்கேஜஸ் வந்துட்டு பிஎம் வந்து அனௌன்ஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆத்ம நிர்பார் அது மாதிரி மற்ற இந்த கொரோனா டைமில் வந்துட்டு பல பேக்கேஜஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அது மாதிரி அனௌன்ஸ் பண்ணுற எல்லாமே வந்து பிரைம் மினிஸ்டருடைய அப்ரூவலுக்கு அப்புறமே நடைபெறும். அதே மாதிரி ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் வந்துட்டு ஜுடிஷியல் அப்படின்றது நம்மளதுல பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல், லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ், இது 3 தனித்தனியா இருக்கு நம்மளுடைய அரசியலமைப்பு படி. ஆனால் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் எது நடந்தாலும் அப்படின்னாலும் அதுவும் வந்து பிரைம் மினிஸ்டரோட கவனத்துக்கு கண்டிப்பா போகும். ஆனா வந்து பிரசிடென்ட்டோட பேர்ல தான் வந்து அப்பாயின்மெண்ட் நடக்கும். ஈவன் வந்துட்டு இப்போ வெளிநாடுகளுக்கு தூதர்களை நியமிக்கிறதும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் நியமிப்பாரு. ஆனா அதுல பிரைம் மினிஸ்டருடைய அட்வைஸும் இருக்கும், அவரோட ரெக்கமெண்டேஷன்ஸும் கண்டிப்பா இருக்கும். நம்மளுடைய அரசியலமைப்பு படி துணை பிரதமர், டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து ரெகக்னைஸ் பண்ணவே இல்லை. ஆனால் வந்துட்டு சில ப்ராக்டிக்கல் பர்பஸ்க்காக வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு துணை பிரதமர் அப்படின்னு சொல்லி பொலிட்டிக்கல் பர்பஸ்க்காகவோ இல்லை ப்ராக்டிக்கல் பர்பஸ்க்காகவோ வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் வந்து துணை பிரைம் மினிஸ்டர்கள் இருந்திருக்காங்க. ஆனால் அவங்களும் இன்னும் ஒரு மினிஸ்டரே தவிர அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் பெர்மிஷன், ஸ்பெஷல் பவர்ஸ் எதுவுமே கிடையாது. ரூலும் கிடையாது, பவரும் கிடையாது. நம்மளோட கான்ஸ்டியூஷன் வந்துட்டு பிரைம் மினிஸ்டரை மட்டும்தான் ரெகக்னைஸ் பண்ணுது, டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் ரெகக்னைஸ் பண்ணல. அதே மாதிரி நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நீங்க பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இஸ் த ஃபர்ஸ்ட் அமாங் ஈக்குவல்ஸ், அதாவது சமமானவர்களில் முதலானவர். அவ்வளவுதான். அவர் வந்துட்டு கேபினெட்டை ஹெட் பண்றாரு. ஸோ இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா அப்படின்னா பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி கொண்டு வர்றதுக்காக மட்டும்தான் அந்த டெபுட்டி பிரைம் மினிஸ்டர்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சில நேரங்களில் நீங்க இப்போ கூட்டாட்சி நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 2 கட்சி சேர்ந்து ஆட்சி செய்கிறாங்க அப்படின்னும் போது கோலிஷன் கவர்மெண்ட் அப்படி கொண்டு வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கட்சியில் வந்துட்டு பிரைம் மினிஸ்டரும் இன்னொரு கட்சியில் வந்துட்டு துணை பிரைம் மினிஸ்டரும் இருப்பாங்க, டெப்டி பிரைம் மினிஸ்டரும் இருப்பாங்க. இது வந்து சும்மா ஒரு கூட்டாட்சியை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான். அதே மாதிரி நேஷனல் எமர்ஜென்சி அப்போ வந்துட்டு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் வந்துட்டு டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் அதை ரெகக்னைஸ் பண்ணல. நன்றி. தமிழ் வணக்கம்.